நவ கிரகங்களை அறிவோம். ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மேசம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். 20/9/2026 அன்று மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார். 18/11/2026 வரை ஒரு 60 நாட்களுக்கு, அதாவது புரட்டாசி மாதம் 3 முதல் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி வரை கடகம் ராசியில் செவ்வாய் செல்வார். கடகம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு நீச்ச வீடு. அங்கே 12 வருடங்களுக்கு பிறகு குரு உச்சமாக இருக்கிறார். ஒரு கிரகம் நேசமாகுது அப்படின்னா அந்த கிரகம் தூங்கிருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா செத்து போச்சு அப்படின்னு அர்த்தம். மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியானவர் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டிலே நீச்சமாக செல்லும் போது 12 வருடங்களுக்கு பிறகு விரையாதிபதி அங்கே உச்சமாக இருக்கிறார். செவ்வாயும் குருவும் சேரும்போது குருமங்கள யோகம். அது நல்ல இடத்தில் இருக்கும்போது. இப்போ செவ்வாய் நேசமாக இருக்கும்போது குரு உச்சமாக இருக்கும்போது நீச்ச பங்கம் ஏற்படாதா அப்படின்னா அதெல்லாம் ஏற்படாது. குருவுடைய காரகம் தான் பாதிக்கும். குருவுடைய காரகம் என்ன அப்படின்னா முதல் எடுத்ததும் குழந்தை. கர்ப்பிணி பெண்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். பயணம் செல்வதை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்வதை தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மேசம் ராசி அன்பர்கள், உங்களுக்கு 9ஆம் அதிபதி தான் குரு. அவர் 4ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கும்போது உங்களுடைய அப்பா அவர் சொல்லக்கூடிய ஐடியா, அறிவுரை, அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உங்களை விட வயது பெரியவர்கள், மூத்தவர்கள் உங்களுக்கு ஐடியா, அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேட்டுக்கணும். அவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு முறுக்கிக்கிட்டு நிற்கக்கூடாது. சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. கோச்சாரத்தில் 4ஆம் வீட்டில் செவ்வாய் வரும்போது உங்களுக்கு கடகம் தான் 4ஆம் வீடு. அங்கே செவ்வாய் நேசமாகும் போது வீடு, சொத்து, நிலம், வண்டி, வாகனங்கள் மூலம் பிரச்சனைகள் வரும். பக்கத்தில் இருப்பவர்கள் இந்த 1 அடி இருக்குது, 1/2 அடி இருக்குது, என் பக்கம் தடம் இருக்குது, இந்த மாதிரி தடத்து பிரச்சனை, 1 அடி 1/2 அடின்னு ஒரு தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். மேசம் அப்படின்னாலே வீடு, சொத்து, நிலம், இந்த மாதிரி சொத்துக்கள் மூலம் பிரச்சனை என்பது உங்களுக்கு உண்டு. 4வது வீட்டிலே செவ்வாய் நேசமாக செல்லும்போது குடும்பத்தில் நுரையீரல், இருதயம், சர்க்கரை, பிரஷர், தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவர்கள் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். அம்மாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், நீங்களாக கூட இருக்கலாம். தினந்தோறும் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடியவர்கள் இப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பெற்றோர்கள் பேச்சை கேட்காமல், குடும்ப நபர்கள் பேச்சை கேட்காமல், நண்பர்களோடு, கூட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு சுற்றுறது, நண்பர்கள் சவகாசங்களால் மேசராசி நண்பர்கள் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களோடு, கூட்டாளிகளோடு அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பாவை குறை சொல்கிறது, அப்பாவை டேங்கிறது, வாடாங்கிறது, போடாங்கிறது, அப்பாவிடம் எதிரியாக எதிர்த்துக்கிட்டு நிற்கிறது, சொத்து எனக்கு பிரித்து கொடுங்கிறது, சொத்து சார்ந்து சண்டை கட்டுறது, வீட்டில் காரி துப்புறது, எப்போதாலும் நீங்கள் புலம்பிக்கிட்டே இருப்பது, தானாக பேசுறது, ஒருவரை குடும்ப நபர்களை கண்டபடி நீங்களே திட்டிக்கிட்டு இருப்பது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். வீடு சார்ந்து, வண்டி சார்ந்து, சொத்து சார்ந்து, நிலம் சார்ந்து, இதே ஒரு வழியில் உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த கால நேரத்தில் பயிர் பண்ணிக்கலாம். விவசாயிகளுக்கு இப்போ கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு இருக்கும். ஆடு, மாடு, கோழி, இப்போ வளர்ப்பு பிராணிகள், அங்கே 4ஆம் வீட்டிலே ஒரு நீச்சகரகம் இருக்கும்போது வளர்ப்பு பிராணிகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அதுக்கு செலவு பண்ணுற மாதிரியான சூழ்நிலை. வண்டி வாகனங்கள் இருக்குது அப்படின்னா அந்த வண்டிக்கு செலவு பண்ணுற மாதிரி அடிக்கடி ரிப்பேர் ஆகும், செலவு பண்ணணும்.
விவசாயத்தில் கிணத்து மோட்டர் இருக்குது அப்படின்னா அந்த கிணத்து மோட்டருக்கு அடிக்கடி காயில் போகும், பீஸு போகும், பைப்பு உடையும். இந்த மாதிரி பம்ப் செட்டில் வந்து பிரச்சனை வரும். 4ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகளை, அதன் மூலம் செலவுகளை மேசம் ராசி என்பர்கள் அடுத்த 2 மாதம் செய்ய போகிறீங்க. வீடு பராமரிப்பு வேலைகள் செய்யலாம். பழைய வீடாக இருக்குது அப்படின்னா பெயிண்ட் அடித்து புதுப்பிக்கலாம். புதுசாக அட்டை போடலாம், மெத்தை கட்டலாம், புதிதாக வீடு கட்டிக்கலாம். வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. 4ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும் போது வீடு கட்டிக்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்போ வந்து வீடு, மனை, நிலம், சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து நேசமாக இருக்கும்போது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் முதலீடு போட்டு சரியாக வந்து வியாபாரம் செய்யணும். வாடிக்கையாளர்களுடன் சண்டை சச்சரவுக்கு ஏற்படுத்தி கூடாது. செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டில் நீச்சமாக செல்லும் போது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு. ஏன்னா மகரம் ராசியை செவ்வாய் வந்து இயக்கும். அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா காவல்துறை, மருத்துவம், இராணுவம், மின்சாரம், வண்டி வாகன ஓட்டுநர்கள், டிராவல்ஸ் வைத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள். செவ்வாய் வந்து 10ஆம் வீட்டை இயக்கும் போது இரும்பு, இயந்திரம் சம்மந்தப்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் நல்லா அருமையாக போகும், சிறப்பாக இருக்கும். வீடு, நிலம், சொத்து சார்ந்து ஒரு சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. நண்பர்கள், கூட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு ஊர் சுற்றி கொண்டிருப்பதை இந்த காலகட்டத்தில் மேசம் ராசி என்பர்கள் தவிர்த்து விடுங்க. சுகஸ்தானத்திலே செவ்வாய் நேசமாக செல்லும் போது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், வயிற்று வலி வரும். உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா வாந்தி, பேதி, இந்த மாதிரி வந்து வயிறு சார்ந்த பிரச்சனையை உண்டு பண்ணிடும். 4ஆவது வீட்டிலே குரு உச்சமாக இருக்கும்போது ஐப்பசி மாதம் 14 வரை குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு நுரையீரல், இருதயம் சார்ந்து ஒரு பிரச்சனை வரலாம். ஏன்னா செவ்வாய் நேசமாக குரு உச்சமாக இருக்கும்போது 4ஆம் இடம் சார்ந்த பணச்செலவுகளை மேசம் ராசி என்பதற்கு கூட்டியே கொடுக்கும். வீட்டை சுற்றி பக்கத்தில் இருப்பவர்கள், சொந்தக்காரர்கள், உறவினர்களிடம் இப்போ வந்து சண்டைக்கு நிற்கிறது, சண்டை போடுறது, அதெல்லாம் வந்து மேசராசி என்பர்கள் தவிர்க்கணும். மேசம் அப்படின்னாலே சண்டைக்கு முந்திக்கிட்டு நிற்கும், அப்புறமேட்டு தான் பின்னாடி வந்து வருத்தப்படுறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் நீர் ராசியில் நேசமாக செல்லும் போது அடிக்கடி சளி பிடிச்சிக்கும், தொண்டை கட்டிக்கும், கிருன்னு காரி துப்புவீங்க, மூக்கு அடைச்சிக்கும். உடனே மருத்துவம் பார்த்துக்கொள்வது மேசம் ராசி என்பதற்கு நல்லது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.